Lingam Vasthu அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வெஸ்ட் ஃபேசிங்ல அருமையான 1BHK உள்ள ஒரு வரைபடத்தையும் குழிக்கணக்கையும் பார்க்க போறோம். ஸோ நீங்க பிளான் அமைச்சு கொடுப்பீங்களா சார்னு கேக்குறாங்க. அப்புறம் குழிக்கணக்கு மட்டும் என்னுடைய பிளான் பார்த்து சொல்ல முடியுமா? நாங்க பிளான் போட்டுட்டோம். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிளான்ல பார்ப்போம். இப்போ இந்த பிளான்ல மேற்க பார்த்து வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை, ஈசான மூலை. 5Gங்கிறது போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு, இவை மூன்றும் ஈசான மூலையில் இருக்கணும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். 5G. நிறைய அன்பர்கள் இந்த மேற்க பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் செய்கிற தவறுகளை நான் சொல்கிறேன். மேற்க பார்த்த வீட்டிற்கு சம்பு கன்னி மூலையிலையோ அல்லது வாயு மூலையிலையோ போட்டுருவாங்க. வாயு மூலையில் செப்டிக் டேங்க் சரியாக அமைஞ்சிரும் மேற்க பார்த்த வீட்டிற்கு. அப்போ கன்னி மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கும் அல்லது போர்வெல் இருக்கும். மேற்க போனோம்னாக்கா கண்டிப்பாக சனி பகவானுடைய திசை ஆயுளை குறைச்சிருன்னு சொல்லிட்டு அச்சப்பட்டு போகாமல் இருக்காங்க. பட் தவறுகள் நடப்பதற்கு உண்டான காரணம் இது மேற்க பார்த்த வீடு. ஈசானத்தில் போர் போடணும், ஆனால் அவங்க கன்னியில் போர் போட்டுருவாங்க. செப்டிக் டேங்க் இங்கே என்னதுனாக்கா சம்பு வச்சுருவாங்க. போர் போட்டு சம்பு வச்சுருவாங்க. இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வச்சுருவாங்க. அப்போ இந்த செப்டிக் டேங்க் மாத்திரம் கரெக்டு. இந்த ரொம்ப பெத்த தப்பு இது. தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னொன்று, நான் எல்லாமே முழுக்க வாஸ்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அவசியமாக கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. மேற்க பார்த்த வீட்டிற்கு தெற்கு தலைவாசல் வச்சு கட்டக்கூடாது. தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு தலைவாசல் வச்சு கட்டக்கூடாது. இது 100% ஃபாலோ பண்ணுங்கள். மேற்க பார்த்த வீட்டிற்கு வடக்கு தலைவாசல் வச்சு கட்டலாம். தெற்க பார்த்த வீட்டிற்கு கிழக்கு தலைவாசல் வச்சு கட்டலாம். இவ்வளோதாங்க. இதில் ஒரு சில அன்பர்கள் இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அப்படின்றத விட மேற்க பார்த்த வீட்டிற்கு என்னுடைய ஃபார்முலா மேற்க வச்சு கட்டணும். தெற்க பார்த்த வீட்டிற்கு ஏன் கிழக்க கொண்டு போய் கட்டுறீங்க? தெற்கையே கட்ட வேண்டியதானே. உங்களுக்கு எம்பெருமான் சிவபெருமான் தெற்க பார்த்து கொடுத்துருக்குறாரு. அந்த மாதிரியே நீங்கள் வச்சு கட்டினீங்கன்னாக்கா மதுரை டு சென்னை ஸ்ட்ரைட் ரோடு 500 கிலோமீட்டர். நீங்கள் இப்படி போவீங்களா? திண்டுக்கல் போய் சுற்றி 600 கிலோமீட்டர் போவீங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆகர்ஷண சக்தி வர்றதுக்கு உண்டானது தெற்கு திசை கொடுத்துருக்குறாரு. அப்படியே வச்சு கட்டுங்க. எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? உங்கள் வீட்டுக்காரமாக டேரெக்டாக இப்படியே கட்டுவோமேங்க, ஏங்க சுற்றி போகணுன்னா? ஏமா பேசாமரு, நான் ஜோசியாரை போய் பார்த்துட்டு வந்தேன், அவர் தான் இப்படி கட்ட சொல்லியிருக்காரு. ஏன் தெற்க வாங்கிட்டு வடக்க தலைவாசல் கட்ட சொன்னால் நீங்கள் கட்டுவீங்களா? சுற்றி போக முடியாதுல்ல. இப்போது இது 5Gங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். வாயுவில் வெராண்டா, ஹாலு, வாயு உச்சப்பகுதியில் தலைவாசல், பூஜை அறை ஈசான மூலையிலையும் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், பீரோ, கட்டில் எப்போவுமே தெற்கு சோத்தை ஒட்டியும் மேற்கு சோத்தை ஒட்டியும் தான் போட வேண்டும். அக்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு குட்டியாக நாங்கள் ஒரு டாய்லெட் போட்டிருக்கோம்னா பெண்களுக்கு இந்த பகுதியில் டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ போர்வெல்லோ இருந்தால் கருப்பை சம்மந்தப்பட்டதில் மயோமா அல்லது ஃபைப்ராய்டுங்கிற கட்டிகள், நீர்க்கட்டிகள், நீர்த்துளிகள் மறையும். திருமணமாகி 5 வருடம் ஆயிடுச்சு, இந்த டாய்லெட் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு காலதாமதம் ஏற்படும். இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல டாய்லெட் போட்டதுக்கப்புறம் அம்மாவுக்கு கருப்பை எடுத்துட்டாங்க. எப்போவுமே சுருக்கு பை கிடையாதுங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி அதிகமாக பெண்களுக்கு இந்த கருப்பையும் பித்தப்பையும் அசால்ட்டாக எடுத்துடுறாங்க. மறு ஜென்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பினீங்கன்னா அடுத்த பிறவியில் என்னென்ன பொருட்கள் உங்கள் இதில் உங்கள் உடம்புல எடுத்தீங்களோ அதெல்லாம் கிடைக்காமல் போயிடும். நீங்கள் பிறக்கும்போது அந்த 2 பொருள் இருக்காது. கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த தப்பு இந்த வீட்டில் இந்த இடத்துல வாஸ்துவில் இருக்கக்கூடாது. அப்போ அதை தப்பு பண்ணி எடுப்பீங்களா? நம்ம உடம்புல எம்பெருமான் சிவபெருமான் ஆரோக்கியமாக கொடுத்துருக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குது? ஒரு வரி கூட அனுமதி கிடையாது. உங்கள் நகத்தையும் மயிரையும் தான் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு தவிர வயிற்றை நோண்டி ஒரு பொருளை எடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி வீடை திருத்தமாக கட்டிட்டீங்கன்னா ஒரு நோயும் கிடையாதுங்க. முத்திரைகள் செய்யுங்க, யோகாசனம், தியானம் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் சாந்தமாக உட்காருங்க, மனைவி குழந்தைகளோட அன்பாக பேசுங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த வர்ற அந்த நாடகமாக அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு சின்ன திரை. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்களேங்க.
அந்த நேரத்தில் உங்கள் பையன் கூட விளையாடுங்கங்க. இப்போ தான் காலேஜ் ஸ்கூல்லாம் இன்னும் கிடையாதுல்ல, அவனோட விளையாடுங்க, உட்காந்து பேசுங்க. பிஸ்னஸ்ன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கடைசியில் பையன்கிட்ட கொடுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் உட்காந்துருக்கும்போது அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், உங்களோட பேச மாட்டான். அப்போ நீங்கள் வயசான காலத்தில் தனிமையாக தான் நீங்கள் வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். ஸோ பிளானை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த 4C பார்த்துட்டோம். 3Rங்கிறது என்னென்ன ராசி, மிதுன ராசி, துலா ராசி, அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கும் 8-17-26 பிறந்தவர்களுக்கு மட்டுமே தான் இந்த மேற்கு திசை பொருந்துமா? இல்லைங்க. சனி ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நான் போடுறேன். இப்படி இருக்கும். சனிங்கிறவர் எங்கே இருந்தாருன்னா இங்கேயோ இந்த 3 இடம் சனியினுடைய வீடு. இது ஆட்சி வீடு, இது உச்ச வீடு. இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன ராசி ஆனாலும் பிறந்துட்டு போங்க, மேற்கு திசையை வச்சு கட்டுங்க. டேட் 8-17-26 பிறந்தவர்களுக்கு யோகம். இப்போது மிதுன ராசிக்கும் துலா ராசிக்கும் கும்பராசிக்கும் சனியினுடைய தாக்கம் நடந்து கொண்டே இருக்குது. அதனால் திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. சார், இந்த KJC 10ங்கிறது இப்போ புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது என்ன சார் அப்படின்னா, கேங்கிறது குழிக்கணக்கு, ஜேங்கிறது ஜாதகம், சிங்கிறது 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது, இது வந்து 10ங்கிறது இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட். இந்த 5மே நாங்கள் பார்த்து அதன்படி தான் உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ சார், நாங்கள் வந்து பிளான் போட்டு கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் வாங்குறீங்க? 2 பிளான் இதே மாதிரி போட்டு கொடுக்குறதாக இருந்தால் ஃபுல் பிளான் நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த குழி, ஜாதகம், கார்னர், இந்த இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து சொல்கிறதுக்கு 6000. இதே இந்த 5மே நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்கன்னா நான் பார்த்து சொல்கிறதுக்கு கன்சல்டேஷன் 2000. எனிவேர் இன் தி வேர்ல்டு, நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. ஸோ பிளானை மாத்திரம் வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க, பார்த்து சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து வீடே கட்டி முடிச்சிட்டிங்க, அதுக்கு சீர்திருத்தம் இருக்கா சார்? அந்த பிளானை அனுப்பி வைங்க, அதற்கு உண்டான திருத்தத்தையும் நான் சொல்கிறேன். அந்த பிளானில் என்னென்ன திருத்தம் செய்யணுங்கிறதுக்கு உண்டானது. சார், லேண்டே வாங்கலை சார், நாங்கள் லேண்டு எப்போ வாங்குவோம், எந்த ஊரில் வாங்குவோம், எங்கிட்டு வாங்கினா சிறப்பு, என் பெயரில் வாங்கலாமா, மனைவி பெயரில் வாங்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து மினிமம் சார்ஜாக ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த மனைக்கு வந்து 17-32 65 குழி, கருட மனை, 55 வருடம், 9 பொருத்தம், 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்குது. ஐப்பசி மாதத்தில் எந்த நாட்கள் நல்லா இருக்குது? இந்த மாதத்தில் 24, 25, 27, 11ஆம் மாதம் 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி. கார்த்திகை மாதம் 21, 24, 25, 1ஆம் தேதி, 2, 6, 8, 9, 10, 13ஆம் தேதி நல்லா இருக்குது. ஐப்பசி 11ஆம் தேதி முகூர்த்த நாள் 28-10-2021, 7:42 8:18 வாஸ்து செய்யணும். கார்த்திகை மாதம் 24-11-2021, 10:54-11. இந்த 2 நாட்களுமே அஷ்டமி நவமி வரலைங்க, தாராளமாக வாஸ்து செய்யலாம். உங்கள் ஊரில் இருக்கிற குலதெய்வத்திற்கோ அல்லது உங்கள் ஊர் கோவிலை வழிபட்டுட்டு நீங்கள் வாஸ்து செய்து கட்டட வேலையை துவங்கலாம். பிளான் போட்டுருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி நீங்கள் அனுப்பி வச்சு எங்கள்கிட்ட தகவல் தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.